ஒரு நிமிஷம் கேளுங்க. கண்கள பாதுகாக்கிறது நம்ம கையில இருக்கு. அத எப்படி நம்ம டேமேஜ் பண்றோம்? ஆயுர்வேதால அழகா சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா, உங்க கண்கள் வந்து பாதிக்கும். இத செய்யாதீங்க அப்டின்ட்டு. அது என்ன அவங்க சொல்றது? முக்கியமான 2 முறை. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPA VIBES. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குளிர்காலமோ, வெயில் காலமோ சுட சுட தண்ணீர நீங்க தலையில விட்டீங்கன்னா, தலையில இருக்கிற அந்த முடியோட அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அது கண்களோட சேர்ந்திருக்கு. கண்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. அதனால தான் நெறைய நேரம் நீங்க பார்த்தீங்கன்னா, கண்கள்ல சீயக்காய் போனாலும் சரி, சோப் போனாலும் சரி, இல்ல வெந்நீர் கொட்டினாலும் திடீர்னு கண் சிவந்துரும் நெறைய பேருக்கு. அந்த சிவக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, முடியோட நுனிகள்ல இருக்கிற அந்த அந்த பகுதி ரொம்ப சென்சிட்டிவ். அது கண்களோட லிங்க் ஆயிருக்கு அப்டின்ட்டு. அப்போ குளிர்காலத்திலேயே நீங்க பச்சை தண்ணிலயா குளிக்கணும்னு சொல்றீங்க அப்டின்றீங்களா? அப்படி சொல்லல. குளிர்காலத்தில வெதுவெதுப்பான நீர்ல குளிங்க. பாக்கி வெயில் காலத்தில பச்சை தண்ணில குளிங்க. தலைக்கு மேல சுட சுட அதாவது ரொம்ப சூடா அந்த நீரை விட வேண்டாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க சொல்றாங்க. செகண்ட் பாயிண்டா அவங்க சொல்றது என்னன்னா, உங்க ப்ளூ ஸ்க்ரீன், ப்ளூ மானிட்டர் இருக்கு இல்லையா? கம்ப்யூட்டர், மொபைல்ஸ் இத வந்து ரொம்ப நேரமா நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த ஷார்ட் நர்வ்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து அதை யூஸ் பண்ணும் பார்க்க. அது போய் ரெட்டினால விழும். அது ரொம்ப அ பாதிக்கப்படும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஐ டாக்டர்ஸ். அப்ப என்ன செய்யலாம்? இது தவிர்க்கவும் முடியாது இல்லையா? கம்ப்யூட்டர்ல வேலை செய்றோம் அப்படின்னா. 20, 20, 20ன்னு ஒரு பிரின்சிபல் சொல்றாங்க. அது என்னன்னா, 20 மினிட்ஸுக்கு ஒரு தடவ, 20 செகண்ட்ஸ், 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு பொருள, அது இயற்கையோ, செடி கொடிகளோ, எதுவோ ரொம்ப தூரத்துல ஒரு 20 அடி தூரத்துல இருக்கிற ஒரு பொருள 20 செகண்ட் பார்க்கணும்னு சொல்றாங்க. அது எப்ப? ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவ அத செய்யுங்கன்றாங்க. அதுதான் அந்த 3 20, 20, 20ன்னு அவங்க டாக்டர் சொல்றாங்க. இது தவிர குளிர்ந்த நீர்ல நீங்க கண்ண ஸ்பிளாஷ் பண்ணலாம். 2வது இளநீர் இருந்தாலும் அதையுமே கண்களுக்கு மேல ஸ்பிளாஷ் பண்ணலாம். சாப்பிடுறதுல பாதாம் நல்ல தண்ணியில ஊற வச்சு ஓவர் நைட் ஊற வச்சு, நைட் ஊற வச்சுட்டு காலையில சாப்பிடலாம். அதே மாரி கேரட் ஜூஸ் இல்லாட்டி வெறும் கேரட்ட ஹாஃப் பாயில் பண்ணி அதையும் நீங்க சாப்பிடலாம். இதுல விட்டமின் ஏ, நெறைய இருக்கிறனால கண்களுக்கு ரொம்ப நல்லது. இது ஆயுர்வேதால சொல்றாங்க. அதே மாரி இந்த காஜல்னு ஆயுர்வேதால விக்கிற அந்த காஜல் கண்களுக்கு, அத வந்து மையா நீங்க விட்டாலுமே கண்கள்ல சில சமயம் சில பேருக்கு அந்த இமைகள்ல வந்து சில அலர்ஜீஸ் இருக்கும். அதுவுமே போகும்னு சொல்றாங்க. நம்ம கண்கள நாம பத்திரமா பார்த்துக்கலாமே. முயற்சி செய்யுங்க. தேங்க் யூ சோ மச். பாய் பாய்.